சங்கீதம் 121 4-8 வரை பார்ப்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. இதோ உன்னை காக்கிறவர் கர்த்தர், உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று கர்த்தர் நமக்காக சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக இரவும் பகலும் விழித்திருக்கிறார். நம்மை எந்த தீங்கும் ஆபத்தும் நேரிடாதபடி அவர் நம்மை கண்மணி போல் காக்கிற தேவன். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். அதனால் தேவன் நம்மை எப்போதும் எந்த சேதம் வராதபடி, எப்போதும் நம்மை தீங்கு அணுகாதபடி நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன்.